ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4ல ஃபிஃப்த் செம்ல செகண்ட் சப்டிவிஷன். சரியா? 256. ஸோ வழக்கம் போல தான் ஃபர்ஸ்ட் செம் பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் செம் பார்த்துட்டு வாங்கப்பா. ஏன்னா பேசிக்ஸ் எல்லாமே அதில் தான் டீல் பண்ணியிருக்கோம். டக்குன்னு ஃபிஃப்த்தில் செகண்ட் சப்டிவிஷனுக்கு வராது. ஓகே, சரி. 256 பிரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் பை பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ரைட்டா? ஸோ எப்பயுமே இந்த லாஸ்ட் டிஜிட் பார்க்கணும். லாஸ்ட் டிஜிட் 6 which is an even number. ஸோ ஈவன் நம்பராக இருக்கு அப்படின்னா 2 டேபிளுக்கு போயிடுங்க. யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஸோ 256 2 டேபிளால. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 பாருங்க. ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 டேபிளில் வரும். 2 1s are 2. அடுத்தது இந்த நம்பர் எடுத்துருங்க 5. ஸோ இதையும் இந்த 5ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்க. 2ஐயும் 5ஐயும் கம்பேர் பண்ணுங்க. 5 பெருசா இருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 2 டேபிளில் வராது. ஸோ 2 2s are 4. 5ல 4 போச்சுன்னா 1. இப்போ பாருங்க, இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 1 குட்டியா இருக்கு, சின்ன நம்பரா இருக்கு 2-வை விட. ஸோ அப்போ அதை பெருசாக்கணும்னா நான் இந்த 6-ஐ கீழே இறக்கணும். ஸோ இப்போ இது 16 ஆயிப்போச்சு. ஸோ 2 டேபிளில் 16 8 டைம்ஸ் முடிஞ்சா. இப்போ இந்த மேலே இருக்கு, இதுக்கு பேர் தான் கோஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 128. அந்த கோஷியன்ட்டை கீழே போடுங்க. ஓகே, இப்போ அகைன் லாஸ்ட் நம்பர் பாருங்க 8 which is an even number. ஸோ டெஃபினட்டாக அது எந்த டேபிளில் வரும்? கிளாஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா டக்குன்னு சொல்லியிருப்பீங்க. 2 டேபிளில் வரும் which is an even number. ஸோ அப்போ டிவிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் 1 பாருங்க. 1 எடுங்க. 1 வந்து 2-வை விட சின்னதாக இருக்கு. ஸோ பக்கத்தில் இருக்க நம்பரையும் சேர்த்திக்கிங்க. 12 2 டேபிளில் 6 டைம்ஸ். ஸோ 0. இந்த இடத்துல 8 இருக்கு பாருங்க. அந்த 8-ஐ கீழே இருக்கு. ஸோ 8 வந்து 2 டேபிளில் 4 டைம்ஸ். 64. நல்லா கவனிக்கணும். அகைன் இது 2 டைம்ஸ். 64 2 டேபிள்ஸ் போட்டீங்க. ஸோ அப்போ 3 டைம்ஸ் 6, இங்கே 4, 2 டைம்ஸ் 4. ஸோ 32. அகைன் இது 2 டேபிளில் வரும். 32-வை உள்ளார போடுங்க. 2 டைம்ஸ் 2 1 1-ஐ விட சின்னது. ஸோ இந்த 2-வை இறக்குனீங்கன்னா 6 டைம்ஸ் 12 0. ஸோ மேலே இருக்க கோஷியன்ட்டை தான் போடணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் கோஷியன்ட். ரைட். அகைன் 6 அப்படின்றது இட் இஸ் an even number. ஸோ 2 டேபிளில் போகலாம். 2 டேபிளில் 8 டைம்ஸ். உங்களுக்கே தெரியும், இது டிவைடே பண்ண தேவையில்லை. அகைன் 8ங்கிறதும் 2 டைம்ஸ் 2 டேபிளில் வரும். 4ன்றது 2 டைம்ஸ். எஸ், மொத்தம் எத்தனை 2 இருக்கு என்னங்க? 1 2 3 4 5 6 7 8 2 இருக்கு. இப்போ சால்வ் பண்ணிடலாமா? இப்போ ரூட் ஆஃப் 256 கேட்டிருக்காங்களா? ரூட் ஆஃப் 256. இந்த ரூட்டுக்குள்ளார 256 எப்படியெல்லாம் பிரிச்சு எழுதியிருக்கலாம்? மொத்தமா 8 2 போடணும். 1 2 3 4 5 6 7 8. ரைட்டா? இப்போ இந்த 8 2-வை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 256 கிடைக்கும். இப்போ நம்ம பேரா இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்துடலாமா? 1 2 3 4. அப்போ 4 2 போட்டுடலாமா? இந்த 2 2க்கு ஒரு 2, இந்த 2 2க்கு ஒரு 2, இந்த 2க்கு 1, இந்த 2க்கு 1. இப்போ இதைத்தான் நீங்க மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. அப்போ ரூட் 56 ஸ்கொயர் ரூட், இது பதிலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256 இஸ் 16. புரிஞ்சுதா? ஸோ வீடியோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ.